வணக்கம் அன்பு நண்பர்களே, இன்றைய ஆயுதெழுத்து நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். மக்களவை தேர்தலுக்கான முன்னோட்டமா ஏற்காடு இடைத்தேர்தல் என்பது பற்றி இன்றைய ஆயுதெழுத்து நிகழ்ச்சி நாம் விவாதிக்க இருக்கிறோம். டிசம்பர் 4ஆம் தேதி வரக்கூடிய டிசம்பர் 4ஆம் தேதி ஏற்காடு தனி சட்டசபை தொகுதியில் பழங்குடியினருக்கான தொகுதி, எஸ்டி பிரிவினருக்கானது. ஏற்காடு தனி சட்டசபை தொகுதியில் இடைத்தேர்தல் நடக்க இருக்கிறது. அங்கு கடந்த ஜூலை மாதம் அதிமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருந்த திரு பெருமாள் அவர்கள் காலமானதை தொடர்ந்து டிசம்பர் 4ஆம் தேதி அங்கு இடைத்தேர்தல் நடக்க இருக்கிறது. இது யாருக்குமே இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன இருக்குன்னா, இந்த தேர்தல் தான் முதல் முறையாக தமிழகத்தில் உச்சநீதிமன்ற உத்தரவுக்கு பிறகு யாருக்குமே ஓட்டு போட விருப்பம் இல்லை என்ற வசதியை ஓட்டு பெட்டியிலேயே, வாக்காளர் இயந்திரத்திலேயே அந்த வாய்ப்பை பயன்படுத்தக்கூடிய முதல் சந்தர்ப்பம் இந்த ஏற்காடு இடைத்தேர்தல் ஏற்படுகிறது. இதில் ஒரு முக்கியமான திருப்பம் என்ன ஏற்பட்டிருக்கு என்றால், திமுக தலைவர் அனைத்து கட்சி தலைவர்களுக்கும், தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சி எதிர்க்கட்சி தலைவர்களுக்கு ஒரு கடிதம் அனுப்பி, நாங்கள் இந்த இடைத்தேர்தலில் போட்டியிட தீர்மானித்திருக்கிறோம், உங்களுடைய ஆதரவை எங்களுடைய வேட்பாளருக்கு அளிக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்திருக்கிறார். இது ஒரு எதிர்க்கட்சிகளை ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு முயற்சியாக பார்ப்பது மட்டுமில்லாமல் லோக்சபா தேர்தல், மக்களவை தேர்தலை சந்திப்பதற்கான ஒரு ஆயத்த பணியாகவும் பார்க்கப்படுகிறது. அப்படித்தான் அமைந்திருக்கிறதா இந்த இது எதிர்க்கட்சிகளுடைய ரியாக்ஷன் என்ன, அவர்களுடைய பதில் என்ன இதற்கானது, ஆளுங்கட்சி இதை எப்படி எதிர்கொள்ளப் போகிறது என்பது பற்றியெல்லாம் தான் இன்றைய ஆயுதெழுத்து நிகழ்ச்சி நாம் விவாதிக்க இருக்கிறோம். மக்களவை தேர்தலுக்கான முன்னோட்டமா ஏற்காடு இடைத்தேர்தல், இந்த விவாதத்திற்கு செல்வதற்கு முன்னால் இது பற்றிய தொகுப்பை இப்போது நாம் பார்க்கலாம். டிசம்பர் 4ஆம் தேதி ஏற்காடு சட்டசபை தொகுதிக்கு இடைத்தேர்தல் நடைபெற உள்ளது. வருகிற பாராளுமன்ற தேர்தலுக்கான முன் தயாரிப்பாக இந்த இடைத்தேர்தல் அனைத்து கட்சிகளாலும் கருதப்படுகிறது. திமுக தலைவர் கருணாநிதி தன் கூட்டணிக்கு வெளியிலும், மதிமுக, அதிமுக தவிர்த்து சிறிய பெரிய கட்சிகள் அனைத்திடமும் ஆதரவு கோரியுள்ளார். கம்யூனிஸ்ட் கட்சிகள் கைவிரித்துவிட்டன. தேமுதிகவை பொறுத்தவரை அது எந்த தேர்தலிலும் போட்டியிடாமல் இருந்தது இல்லை. ஏற்கனவே ஏற்காட்டில் நின்றபோது 10,600 ஓட்டுகள் பெற்றுள்ளது. வன்னியர்கள் அதிகமுள்ள தொகுதி என்பதால் 48 ஜாதி அமைப்புகளின் பக்க பலத்துடன் களமிறங்க தயாராகி வருகிறது பாமக. எனவே இன்றைய நிலவரப்படி 4 முனை தேர்தல் போட்டி நடக்கக்கூடும். பாஜகவும் மதிமுகவும் ஒன்றுபட்டு ஒரு முடிவு எடுக்கக்கூடும். திமுக தலைவர் கருணாநிதியின் அனைத்து எதிர்க்கட்சிகளையும் ஒருங்கிணைக்கும் முயற்சி ஆரம்ப நிலையிலேயே பின்னடைவை பெற்றுள்ளது. பொதுவாக தமிழகத்தில் இடைத்தேர்தல்கள் என்பவை ஆளும் கட்சியின் அதிகார பலமும் பணபலமும் வெளிப்படும் தேர்தலாகவும், தற்காலிக பலன்களால் மக்களை தடுமாற்றம் கொள்ள வைக்கும் தேர்தலாகவுமே இருந்து வருகின்றன. ஆளும் கட்சியின் அசூர பலத்திற்கு எதிரான எதிர்க்கட்சிகளின் ஒற்றுமை எப்போதும் காணல் நீராகத்தான் போய்விடுகிறது. எனினும் மிக விரைவில் பாராளுமன்ற தேர்தல் நடக்க உள்ள நிலையில் கட்சிகள் அணி அமைத்து கை கோர்ப்பதற்கான முன்னோட்டமாக, அவரவர் பலத்தை பரிசோதித்துக் கொள்வதற்கான பட்டறையாக ஏற்காடு இடைத்தேர்தல் ஏகத்திற்கும் எதிர்பார்ப்புகளை உருவாக்கியுள்ளது. மக்களவை தேர்தலுக்கு அச்சாரமா ஏற்காடு இடைத்தேர்தல்? ஆம் நண்பர்களே, மக்களவை தேர்தலுக்கான முன்னோட்டமா ஏற்காடு இடைத்தேர்தல் என்பது பற்றி தான் இன்றைய ஆயுதெழுத்து நிகழ்ச்சி நாம் விவாதிக்க இருக்கிறோம். இந்த விவாதத்தில் நம்முடைய இந்திய குடியரசுக் கட்சியுடைய தலைவர் திரு சேகு தமிழரசன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அதே போல மூத்த பத்திரிகையாளர் திரு ஐயநாதன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். உங்கள் இரண்டு பேரும் இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கிற நண்பர்களே. நான் திரு தமிழரசன் அவர்கள்ட்ட தான் ஆரம்பிக்கலாம் நினைச்சிருக்கிறேன். இந்த இடைத்தேர்தல் அப்படின்னாலே பொதுவா பாத்தீங்கன்னா ஒரு ஆளுங்கட்சிக்கு சாதகமா அமையக்கூடிய தேர்தலாக தான் தமிழகம் தொடர்ந்து கண்டு வந்திருக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு 90-95% தேர்தல் அப்படிதான். அதாவது 1-2 தேர்தல்களை ஆளுங்கட்சியா இருக்கும் போதே எதிர்க்கட்சி ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் நம்ம பார்த்துருக்கோம். ரொம்ப அரிதான நேரங்களில் தான் பார்த்துருக்கிறோம். அப்ப எதிர்க்கட்சி அமைப்புல திமுக தலைவர் எல்லா கட்சிகளையும் ஒருங்கிணைக்கணும் அப்படிங்கிற ஒரு முயற்சி எடுக்கிறார். ஆளுங்கட்சிக்கு எதிரான தன்னுடைய கருத்துக்களை வலுவாக கொண்டு வரக்கு ஒரு பொது வேட்பாளரை கொண்டு வரணும். ஆளுங்கட்சி அந்த மாதிரியான கவலை எல்லாம் இல்லாம அடுத்த வேலையில பார்த்து கொண்டிருக்கிற மாதிரி தெரியுது. இந்த நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இடைத்தேர்தல்னா அது ஆளுங்கட்சியுடைய வெற்றிக்கான இடம் தான், களம் தான். அப்படிங்கறனால அதிமுக ஒரு மேம்போக்கா பெரிய அளவுல கவலைப்படாம அலட்டிக்காம இருக்குதா? அப்படி இல்ல. இப்போ இந்த சட்டமன்றம் உருவான பின்னாலே இந்த ஏற்காடு இடைத்தேர்தல் என்பது நடக்க இருக்கிற 4வது சட்டமன்ற இடைத்தேர்தல். ஏற்கனவே 3 இடைத்தேர்தல்கள் நிகழ்ந்தது. சட்டமன்றம் உருவான உடனேயே திருச்சியில ஒரு இடைத்தேர்தல், அதற்கு பிறகு சங்கரன் கோயிலில் ஒரு இடைத்தேர்தல், அதற்கு பிறகு புதுக்கோட்டையில் ஒரு இடைத்தேர்தல். இந்த சங்கரன் கோயில் இடைத்தேர்தலையும் திருச்சி இடைத்தேர்தலையும் திராவிட முன்னேற்ற கழகம் போட்டியிட்டது.
புதுக்கோட்டை இடைத்தேர்தலில் போட்டியிடல. புதுக்கோட்டை இடைத்தேர்தலில் அவங்க போட்டியிடாதப்போ அவங்க பல காரணங்களை சொன்னாங்க. அரசு இயந்திரம் முழுக்க முழுக்க ரொம்பவும் ஒரு சர்வாதிகார இதோடு முடுக்கி விடப்படுது, அதுக்கு தேர்தல் ஆணையமும் துணை நிற்குது, அப்படிலாம் பல காரணங்களை சொல்லி நாங்கள் நிற்க போறதில்ல அப்படின்னு சொன்னாங்க. இப்ப என்ன உங்களுக்கு வந்ததுன்னு தெரியல. ஏன்னா கடந்த தேர்தலில் இடைத்தேர்தலில் நிக்கல, இப்பயும் அதே நிலைமை தான் நீடிக்குது நீங்க நினைக்கிறீங்க? இல்ல அப்படி இல்ல, நான் சொல்ல வர்றது நீங்க திமுக நிக்கல. இப்போ நிக்கிறதுனா அப்ப ஏற்கனவே சர்வாதிகாரம் ஜனநாயகம் இல்ல அப்படிலாம் சொல்லி நாங்க நிக்க மாட்டோம், போட்டியிட மாட்டோம், போட்டியிடல அர்த்தம் இல்லைன்னு சொன்னா இப்ப மாறி இருக்கு, நீங்க ஒப்புக்கிறீங்களான்னு தான் நான் கேட்கிறேன். அப்ப ஏற்கனவே அப்படி உங்களுக்கு தெரிஞ்சது, இப்ப நல்லா இருக்கு அப்படின்னு திராவிட முன்னேற்ற கழகம் கருதுதான். அல்ல அது மட்டும் இல்லாம ஏறக்குறைய தமிழ்நாட்டில் ஒரு 23 அரசியல் கட்சிகளுக்கு காங்கிரஸ் கட்சி, இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியில் ஆரம்பிச்சு கடைசியா அவரோட சேர்ந்த ஃபார்வர்ட் பிளாக் அமாவாசை அவரோட வரையில ஒரு 23 அரசியல் கட்சிகளுக்கு அமைச்சிருக்காரு. இதுல ஏறக்குறைய ஒரு 16-17 அரசியல் கட்சிகள் அவரோட ஏற்கனவே இருந்தது. புதுசா ஒரு 6 கட்சிகளுக்கு, தேசிய திராவிட முன்னேற்ற கழகம், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இப்படி சில கட்சிகளுக்கு தான் இப்ப புதுசா ஒரு 5-6 கட்சிகளுக்கு தான் இப்ப புதுசா. அதை பத்தி நம்ம திமுக கேட்போம். என்னுடைய கேள்வி அதிமுக இத பத்தி இன்னும் சலனமும் காட்டாம இருப்பதற்கான காரணம் எப்படி நம்ம ஜெயிக்க போற தேர்தல் தான் அப்படிங்கிற ஒரு அதீதமான நம்பிக்கையா? இதுல என்ன மக்களுக்காக பணியாற்றி கொண்டிருக்கிற ஒரு அரசுக்கு, மக்களுக்காக பணியாற்றி கொண்டிருக்கிற ஒரு அரசியல் கட்சிக்கு நாம் இந்த இடைத்தேர்தலில் மிக பெரும்பான்மை வாக்குகளை பெற்று வெற்றி பெறுவோம் என்று நம்புவதில், எதிர்பார்ப்பதில் என்ன மாறுபட்ட கருத்து இருக்க முடியும்? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு அப்படிப்பட்ட கருத்து இருந்தா அது நியாயமானது தானே? யார் இதை அவங்களுக்கு மாறுபட்ட ஒரு சிந்தனை இருக்க முடியும்? எல்லா ஆளுங்கட்சியுமே சொல்லக்கூடிய விஷயம் தான், மக்களுக்காக போராடி கொண்டிருக்கிறோம், மக்களுக்காக செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். பல மக்கள் நல திட்டங்களை அறிவித்துக் கொண்டிருக்கிற ஒரு அரசு, ஒரு அரசியல் கட்சி இடைத்தேர்தலில் நாம் மகத்தான வெற்றி பெறுவோம் என்று எதிர்பார்ப்பது, நம்புவது இயல்பானதானே? ஒரு உறுப்பினர் இறந்து போனா பெரும்பாலும் அந்த கட்சியை சேர்ந்த அவங்க திரும்ப ஜெயிக்கிற வளமையா தான் இருந்துட்டு வருது. நீங்க உங்களுடைய கேள்வியை எனக்கு என்ன தோணுதுன்னா, ஒரு கதை ஞாபகத்துக்கு வருது. அந்த ஒரு நிமிஷம் கதைக்கு நான் திரும்ப வந்துடுறேன். இப்ப நம்முடைய திமுக சேர்ந்த மாநில இளைஞரணியுடைய துணை செயலாளர் திரு மா சுப்பிரமணியன் அவர்கள் தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார். நான் உங்கள்கிட்ட தான் திரு தமிழரசன் கேட்ட கேள்வியை கொண்டு போக விரும்புறேன். நீங்க புதுக்கோட்டை இடைத்தேர்தலை புறக்கணிச்சீங்க. அதற்கான காரணம் என்ன சொன்னீங்க? தேர்தல் கமிஷனோடு தமிழக அரசு கூட்டணி அமைத்து செயல்படுகிறது, அவர்கள் எல்லோரும் திட்டமிட்டு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள், இங்கே எங்களுக்கு நியாயம் கிடைக்காது, அதனால் இந்த தேர்தலில் போட்டியிடப் போவதில்லை என்று புதுக்கோட்டை இடைத்தேர்தலின் போது அறிவித்திருந்தீர்கள். இப்பொழுது ஏற்காடு இடைத்தேர்தல் போட்டியிடப் போவதாக உங்களுடைய தலைமை அறிவித்திருக்கிறது. புதுக்கோட்டை இடைத்தேர்தலுக்கும் ஏற்காடு இடைத்தேர்தலுக்கும் இடையில் நடந்த மாற்றம் என்ன? இப்போது தமிழக அரசுக்கும் தேர்தல் கமிஷனுக்கும் இடையில் எந்த விதமான ஒரு உறவும் இல்லை என்று நீங்கள் நம்புகிறீர்களா? பொதுவாகவே எந்த அரசியல் கட்சியாக இருந்தாலும் தேர்தலில் நிற்பது என்பது ஒரு ஜனநாயக கடமை என்கின்ற வகையில் தான் எல்லா தேர்தல்களிலும் போட்டியிடுவது வழக்கம். ஆனால் இப்போ சங்கரன் கோவிலில் நடைபெற்ற தேர்தல் அனுபவங்கள் அதிமுகவுக்கும் தேர்தல் ஆணையத்திற்கும் இடையே அது ஒரு மிகப்பெரிய அளவிலான கூட்டம். தொலைபேசி இணைப்புல சில சிக்கல்கள் இருக்குன்னு நினைக்கிறேன். நான் திரும்ப தொடர்பு கொள்ள முயற்சி பண்றேன். நான் திரு ஐயனார் அவர்கள்ட்ட கேட்க விரும்புறேன். இதுல ஒரு நிறைய கட்சிகள்கிட்ட அவங்களோட முயற்சி பண்ணிருக்காங்க. திரு தமிழரசன் அவர்கள் சொன்னது போல இப்ப பல கட்சிகள் அவங்க ஏற்கனவே கூடவே இருக்கிறவங்களா இருந்தாலும் சில கட்சிகள் புதிய கட்சியில இருக்காங்க. இது ஒரு என்ன மாதிரியான ரியாக்ஷன் வருது அப்படிங்கிற ஒரு நூல் விட்டு பார்க்கறதுக்கான ஒரு முயற்சி இருக்குமா, இல்லாட்டி ஜென்யூனாவே ஒரு பொது வேட்பாளர் நிறுத்துறது ஆளுங்கட்சிக்கு ஒரு சரியான சவாலா இருக்கும் அப்படிங்கறதுக்கான ஒரு முயற்சியா நீங்க பாக்குறீங்களா? இந்த இடைத்தேர்தலை இப்படி ஒரு கடிதம் எழுதியதன் மூலம் ஒரு முக்கியத்துவத்தை ஏற்படுத்தி விட்டார் திமுக தலைவர். அதே நேரத்தில் மற்றொன்றை நாம் கவனிக்க வேண்டும். இந்த நிகழ்ச்சிக்கு நீங்க கொடுத்த தலைப்பு சரியானது. ஒரு முன்னோட்டமாக அவர் பார்க்கிறார். காங்கிரசுக்கும் எழுதியிருக்கின்றார், பாரதிய ஜனதா கட்சிக்கும் எழுதியிருக்கின்றார், தேமுதிகவுக்கும் எழுதியிருக்கின்றார். இப்படி மறுமலர்ச்சி திமுக போன்ற தன்னோடு கட்டாயம் வரமாட்டார்கள் என்று அவர் நினைத்த கட்சிகளை தவிர்த்து விட்டு மற்ற எல்லா கட்சிகளுக்கும் அவர் எழுதியிருக்கின்றார். பாரதிய ஜனதாவிற்கு எழுதியிருப்பது குறிப்பிடத்தக்கது. அதாவது இதன் மூலம் திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்வரும் மக்களவை தேர்தலுக்கான கூட்டணியில் தனது மனதை திறந்தே வைத்திருக்கிறது என்பதை அவர் ஒரு கோடிட்டு காட்டியிருக்கிறார். கதவுகளையும் சேர்த்து அது அந்த அரசியலை நான் வரவேற்கின்றேன். எப்படி போடுகிறார் பாருங்கள். இல்லை என்றால் இது நீங்களே சொல்றது போல ஆளுங்கட்சிக்கான ஒரு தேர்தல் மற்றும் ஒரு தேர்தலாகத்தான் இது முடியும். நமக்கு தெரியும். அது யார் இருந்தாலும் திருமங்கலம் பார்முலா தான்.
எந்த ஒரு ஆளும் கட்சியும் இன்றைக்கு ஒரு உள்ளாட்சி தேர்தலில் கூட தோற்பதற்கு தயாராக இல்லை. எல்லோரையும் முடுக்கி விடுகிறார்கள். அப்படி இருக்கும்போது ஒரு இடைத்தேர்தலில் எதிர்கட்சி, முக்கியமாக திராவிட முன்னேற்ற கழகமோ அல்லது வேறு ஏதாவது ஒரு கட்சி ஜெயித்து விடுவதை அவர்கள் அனுமதிக்க மாட்டார்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழலில் இது தனது அரசியல் முயற்சிக்கான ஒரு படியாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் மாற்றி இருப்பது அவருடைய சாணக்கியத்தனத்திற்கு ஒரு அத்தாட்சியாகவே நான் பார்க்கிறேன். ஒரு அரசியல் காய் நகர்த்தல் தான் இது. 2010 அதான் அந்த கதை சொல்லணும்னு ஒரு பெரிய சகாய சூரன் ஒருத்தன் தானா, புலிவேட்டிக்கு புறப்பட்டு சொன்னானா, புலிக்கு பயந்தவங்களாம் வந்து என் மேல படுத்துங்க. இந்த அசகாய சூரன் கதையை போலதான் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் கருணாநிதி அவர்களுடைய ஆதரவோடு நீங்க சொல்றீங்க. தனக்கு ஏற்படுகிற தோல்வியை மற்ற எல்லோரோடு சேர்ந்து அவர்கள் தலையில போட்டு தான் தப்பித்துக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு முயற்சி. அதாவது மற்றவர்களுடைய ஆதரவோடு தன்னுடைய தோல்வியை தவிர்ப்பதற்கான முயற்சி அப்படிங்கிற உங்களுடைய குற்றச்சாட்டு. ஏற்கனவே வந்து இடைவெளிக்கு முன்னால சிறு நேரம் முன்னாடி சொல்லியிருந்தீங்க, அந்த மாதிரி புதுக்கோட்டையில வந்து புறக்கணிச்சாங்க. இப்ப என்ன ஆச்சுன்னு, இதே அதிமுக கூட கடந்த ஆட்சியில் 5 சட்டசபை இடைத்தேர்தல்களை தொடர்ந்து ஒரே நாளில் நடந்த 5 சட்டசபை இடைத்தேர்தல்களை ஒட்டுமொத்தமாக புறக்கணித்தது. அதன் பிறகு வந்த தேர்தலை எதிர்கொண்டது. ஏன்? அப்பொழுது என்ன மாற்றத்தை அதிமுக கண்டது? விவாதிக்கலாம் ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு. மீண்டும் ஆயுதழுத்த நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிற நண்பர்களே. மக்களவைத் தேர்தலுக்கான முன்னோட்டமா ஏற்காடு இடைத்தேர்தல் என்பது பற்றி இன்றைய ஆயுதழுத்த நிகழ்ச்சி நான் விவாதித்துக் கொண்டிருக்கிறோம். நான் திரு மா சுப்பிரமணியன், திமுகவுடைய மாநில இளைஞரணி துணைத் தலைவர்கிட்ட கேட்க விரும்புறேன். ஏற்கனவே நீங்க புதுக்கோட்டை இடைத்தேர்தலில் போட்டியிட முடியாதுன்னு சொல்லி அதுக்கான காரணம் தமிழக அரசு மீது குற்றம் சாட்டியிருந்தீங்க. இப்ப இந்த இடைத்தேர்தலில் போட்டியிட உங்க கட்சி முடிவு பண்ணிருக்கு. புதுக்கோட்டைக்கும் ஏற்காடுக்கும் என்ன வித்தியாசம்? இப்போ ஏற்காடு என்பது இன்னைக்கு பாத்தீங்கன்னா அதுல வந்து தமிழகத்திலே அதிகமான மலை கிராமங்கள் உள்ள பகுதி ஏற்காடு மலைப்பகுதி, அருநூத்து மலைப்பகுதி, கல்வராயன் மலைப்பகுதின்னு சொல்லி ஏறத்தாழ 110க்கும் மேற்பட்ட மலை கிராமங்கள் இருக்கிற ஒரு மாவட்டம், ஒரு தொகுதி. அது மட்டுமே இல்லாம இன்னைக்கு அந்த தொகுதியில வந்து இப்ப கூட 2 நாட்களுக்கு முன்னாடி கூட அந்த அடிப்படை வசதிகளை கோரி பொதுமக்கள் போராட்டம் எல்லாம் நடத்திருக்கிறாங்க. இப்ப இந்த தொகுதியிலையும் என்றைக்கு அந்த சட்டமன்ற உறுப்பினர் இருந்தாரோ அன்னைக்கிலிருந்து அதிமுக அரசின் ஒட்டுமொத்த இயந்திரங்கள் அங்க வேலை செய்ய தொடங்கி இருக்கிறார்கள். உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டால் இந்த மிக்சி கிரைண்டர் கொடுக்கிற வேலையா இருந்தாலும் சரி, இல்ல ஆடு மாடு கொடுக்கிற வேலையா இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் பண்ணிருக்கிறாங்க. அதையும் தாண்டி எல்லா கிராமங்களிலேயும் அந்த கிராமங்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை நிறைவேற்றிக் கொள்வதற்கு ஏராளமான நிதி ஒதுக்கீடு செய்து முழு பணிகள் அரசு இயந்திரம் வேகமாக தான் வேலை செஞ்சுட்டு இருக்கு. புதுக்கோட்டையில் எப்படி பண்ணாங்களோ அதே முன்னாடி வரைக்கும் அரசு இயந்திரம் அங்க செயல்பட முடியும், அதுக்கு எதுவும் தடை கிடையாது. ஆமா, அது செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அதை எதுக்கு சொல்றேன்னா, இப்போ எப்படி சங்கரன் கோயில்ல பண்ணிட்டு இருந்தாங்களோ அதே வேலையை இங்கேயும் செஞ்சுட்டு இருக்காங்க. அதுல எந்த விதமான மாற்றமும் இல்ல. இப்போ ஏற்காடு தொகுதியில மட்டுமே மிக்சி கிரைண்டர் 100% கொடுத்திருக்காங்கன்னா நம்ம மேல சொல்லப்பட்ட அதே புகார் இல்லையா? இல்ல 233 தொகுதிகளையும் கொடுத்திருக்கணும் இல்லீங்களா? மற்ற தொகுதிகளையும் கொடுத்திருக்கணும் இல்ல? ஒரே தொகுதியில ஏற்காடுல மட்டும் 100% மிக்சி கிரைண்டர், மற்ற தொகுதிகள்லாம் 5%, 3% கூட இல்லையே. அது மாதிரி இருக்கும் போது ஒரு தொகுதிக்கு மொத்தமா திரும்ப கொடுக்கறதுங்கிறது தேர்தல் ஆதாயத்தை கருதி தானே. அது மாதிரியான வேலைகள் இப்ப முழுமையா அங்க நடந்துருக்கு. இருந்தாலும் தலைவர் கலைஞர்கள் ஜனநாயக கடமை என்பது அந்த ஆட்சியை தீர வேண்டும் என்கின்ற அந்த வகையில் தான் இன்றைக்கு அனைத்து இப்போ ஆளுங்கட்சிக்கு எதிரான மக்கள் மனநிலை ஒரு மிகப்பெரிய அளவில் இருந்து கொண்டிருக்கிறது. நேற்றைக்கு முன்தினம் கூட வணக்கத்திற்குரிய தமிழகத்தின் முன்னாள் துணை முதல்வர் தளபதி அவர்கள் அரியலூரில் நடைபெற்ற ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசினார்கள். லட்சக்கணக்கான பேர் கூடி ஒரு அரசுக்கு எதிரான ஒரு ஆர்ப்பரிப்பு சூழ்நிலை அங்கு நிலவியது. எனவேதான் இதை சரியா பயன்படுத்திக் கொள்வதற்கும் இந்த அரசுக்கு எதிராக பாடம் புகட்டுவதற்கும் இது இந்த ஒரு இடைத்தேர்தலில் ஒரு ஆளுங்கட்சி வெற்றி பெறுவது தோல்வி பெறுவது இதனாலேயே ஆட்சிக்கு எந்த விதமான பெரிய மாற்றங்கள் வந்துவிடப் போவதில்லை. ஆனாலும் கூட இது வந்து அவங்களுக்கு ஒரு பாடத்தை புகட்டிட வேண்டும். மக்கள் நலனையே அக்கறை கொண்டு அவர்கள் செயலாற்ற வேண்டும். வந்த போது ஆட்சிக்கு எதிரான அலை இருக்கவில்லையா? புதுக்கோட்டை தேர்தல் நீங்க புறக்கணிச்சிருந்தீங்க. இல்லப்பா, ஆட்சிக்கு வந்த இந்த ஒரு குறுகிய காலகட்டத்திற்குள் வந்த தேர்தல் இப்ப 2.5 வருஷம் கழிச்சு நடக்கிற தேர்தல். நேரம் காலம் ஆக ஆக ஆட்சிக்கு எதிரான மக்கள் மனநிலை என்பது வரதான செய்யும். அந்த வகையில் அந்த உள்ளாட்சி அமைப்புகளாக இருந்தாலும் சரி அல்லது அரசு இயந்திரங்களாக இருந்தாலும் சரி, அரசு நிர்வாகம் செயல்பட்டுக் கொண்டிருக்கிற ஒரு மந்த நிலை இப்போ வந்து அது ஆட்சிக்கு எதிரான மனநிலையாக மாறி பொதுமக்களிடத்தில் எதிரலை வீசுகிறது என்பதால் தான் இந்த தேர்தலில் அது அந்த வெற்றியை திமுக கழகம் பறிப்பதற்குத்தான் இந்த தேர்தலில் போட்டியிருக்கு.
இருக்கிறது. நான் திரு தமிழரசன் அவர்கிட்ட கேட்க விரும்புறேன். ஏற்கனவே அவர்கிட்ட கேட்டதான் அவர் வந்து அப்ப வந்து ஒரு கால குறியீட சொல்றாரு, அப்பதான் ஆட்சிக்கு வந்த புதுசு, அதனால வந்து பெருசா இருக்காதுன்னு. உள்ளாட்சி தேர்தல் கூட அவங்க புறக்கணிச்சிருந்தாங்க. அந்த மாதிரி அதுக்கான காரணம் என்ன சொல்ல போறாங்க தெரியல. ஆனா இதே முடிவை அதிமுகவும் எடுத்திருந்தது என்பதை நான் மறந்துவிட முடியாது. கடந்த ஆட்சியில 5 தொகுதிகளுக்கான சட்டசபையில் ஒரே நேரத்தில் வந்தபோது இதில் போட்டியிடுவதில் எந்த நியாயமும் கிடைக்காது என்று அதிமுக தலைவர் அறிவித்து தேர்தலை புறக்கணித்திருந்தார். நீங்கள் ஒரு முறை செய்யலாம், அவர்கள் ஒரு முறை செய்யக்கூடாதா? அதற்கு ஒரு காரணம் இருக்கும்போது ஒரு காரணம் இருக்காதா? இல்ல, அதற்கு பிறகு வந்த இடைத்தேர்தலில் போட்டியிட்டப்போ ஒரு விரிவான விளக்கமான அறிக்கையை தந்து கட்சியினுடைய நிர்பந்தம், கட்சியில மற்ற தலைவர்களுடைய நிர்பந்தம், இந்த சூழல்ல தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் போட்டியிடுவதற்கு முன் வந்திருக்கு அப்படின்னு அந்த ஒரு தெளிவான அறிக்கை தந்திருக்காங்க. இப்போ ஜனநாயகத்தை வந்து காப்பாற்றவும் சர்வாதிகாரத்தை வீழ்த்தவும் இப்போ இந்த இடைத்தேர்தலில் பங்கேற்பதுன்னு முடிவெடுத்ததா திமுக தலைவர் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி அவர்கள் அந்த கட்சிகளுக்கெல்லாம் கடிதம் எழுதியிருக்கார். ஜனநாயகத்தை காப்பாற்றவும் சர்வாதிகாரத்தை வீழ்த்தவும். எப்படி? நாங்கள் ஒரு தேர்தலில் வேட்பாளர் நிறுத்த போறோம், ஜனநாயகத்தை காப்பாற்றுவதற்கு 23 கட்சிகளும் ஆதரவு கொடுங்க. கூடி பேசிட்டு இருக்கலாம்ல. இல்ல, ஆதரவு கேட்கறது சர்வாதிகாரம் இல்லையா? இது என்ன அதிசயமா இருக்கு? ஆதரவு கேட்கறவங்க சர்வாதிகாரம் இல்லையா? இல்ல, அப்ப அதுக்கு பேர் என்ன ஜனநாயகம்? இப்ப கூட்டணி சர்வாதிகாரம். 23 கட்சிகளுக்கு அழைப்பு எடுக்கிறவரு பொது வேட்பாளரா இருக்கணும் அப்படின்னு, நான் தான் பொது வேட்பாளரா இருக்கணும் விரும்புறவரு கூடி பேசணும் இல்ல? அப்படி இல்ல கூப்பிட்டு இருக்கணும். அது சர்வாதிகாரம் இல்லையா? அதுதான் ஜனநாயகத்துக்கு இலக்கணமா? நான் முடிவெடுப்பேன், நீங்க ஆதரவு கொடுக்கணும்னு சொல்றதுதான் ஜனநாயகமா? எல்லா கூட்டணி கட்சியுமே அப்படித்தானே பண்றாங்க. பெரிய கூட்டணி கட்சிகளுக்குள்ள இருந்தா பரவாயில்ல. கூட்டணி கட்சிகளா? காங்கிரசும் பாஜகவும் கூட்டணி கட்சியா? காங்கிரசும் பாஜகவும் கூட்டணி கட்சியா? மதிமுகவும் தேமுகவும் கூட்டணி கட்சியா? அனைத்து கட்சிகளுக்கு நீங்க அறிக்கை தந்திருக்கீங்க, கடிதம் தந்திருக்கீங்க. அதாவது பாராளுமன்ற தேர்தலுக்கு நீங்க சொன்னீங்களே, அந்த வார்த்தையில சொன்னா நூல் விடுறாரு. காங்கிரஸ் தன்னை கைவிட்டு விட்டால் பாஜகவோட ஒரு உறவு ஏற்படுத்துவதற்கு என்ன வழி? காங்கிரஸுக்கும் பாஜகவுக்கும் ஒரே நேரத்தில் எங்களை ஆதரவுங்கன்னு கடிதம் எழுதுறதுக்கு என்ன காரணம் தெரியாதா? திமுக தலைவர் நான் என்ன கேட்கிறேன், இப்ப வந்து பாத்தீங்கன்னா திமுக வந்து போட்டியிடுறது உறுதியாயிடுச்சு, அதிமுக போட்டியிடுங்கிறதுல மாற்று கருத்து கிடையாது, ஏன்னா அவங்களுடைய சொந்த தொகுதி. இப்ப வந்து இந்த 2 கட்சியுமே வேணான்னு விரும்பக்கூடிய கட்சிகள். இப்ப நடுவே இருக்கக்கூடிய கட்சிகள் பாத்தீங்கன்னா நிறைய கட்சிகள் இருக்கிறாங்க, எந்த பக்கமா போகக்கூடிய வாய்ப்பு. இந்த கட்சியெல்லாம் சேர்ந்து ஏன் வந்து ஒரு 3வது ஒரு பொது வேட்பாளர் உருவாக்க வாய்ப்பு கூடாது? எனக்கு திமுக வேண்டாம், ஒரு அதிமுக, அந்த மாதிரியான வாய்ப்புகள் ஏதாவது இருக்கா? அதற்கான முயற்சிகள் யாரும் எடுக்கல, அல்லது அந்த முயற்சி வந்துடக்கூடாது அப்படிங்கறதுக்காக தான் திமுகவுடைய இந்த முயற்சின்னு பார்க்கலாமா? இல்ல, இப்ப இந்த தேர்தலில் அதை செய்ய முடியாது. ஏன்னா இப்ப இன்னும் ஒரு வருட காலத்திற்குள், ஒரு 8 மாசத்திற்குள் வரக்கூடிய தேர்தல் மக்களவை தேர்தல் தான். அப்படி இருக்கும்போது தமிழ்நாட்டில் ஒரு 3வது அணியோ இந்த 2 கட்சிகளுக்கு அப்பாற்பட்ட ஒரு அணியோ உருவாகுமா என்பது சந்தேகம் தான். யாரும் ஈடுபட மாட்டாங்க. பாத்தீங்கன்னா பாரதிய ஜனதா ஆகட்டும், காங்கிரஸ் ஆகட்டும், தேமுதிக ஆகட்டும், பாமக ஆகட்டும், மதிமுக ஆகட்டும், இத்தனை கட்சிகள் வந்து ஒரு எந்த பக்கம் நிலைப்பாடு எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. 2 கட்சிகளையுமே புறக்கணிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு, 3வது அணி அமைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. சோ 3வது அணிக்கு ஏதாவது ஒரு வேல்யூ இருக்குமா? எல்லா கட்சிகளுக்கும் உள்ள ஒருமித்த சிந்தனை வர வாய்ப்பு இருக்கா? இதெல்லாம் பாக்குறதுக்கான ஒரு வாய்ப்பா பயன்படுத்தலாமே. பண்ணலாம். அதுதான் நான் சொல்ல வரேன். இந்த மக்களவை தேர்தலை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு தமிழ்நாட்டு கட்சியும் 3வது அணி தொடர்பாக ஒரு அக்கறையோடு அவர்கள் அணுகியதாக இதுவரை எந்த மூவும் நடக்கல. நீங்க நல்ல கவனிங்க, ஏதாவது நடந்திருக்கா? இல்லவே இல்ல. இங்க இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற அதிமுக என்ன சொல்லிடுச்சு, 40 எங்களுக்கேன்னு சொன்ன போதே அவர்கள் மற்ற கட்சிகளுக்கெல்லாம் கதவை மூடிவிட்டார்கள். அதிகபட்சம் 2 மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு மட்டும் அவர்கள் 2 ஒரு இடமும் அந்த கூட்டணியை சேர்த்துதான். சரி, அந்த நேரத்தில் மற்றொரு முக்கிய ஒரு பெரிய கட்சியினுடைய தலைவரான திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் கருணாநிதி அவர்கள் இப்படி ஒரு கடிதத்தை எழுதியிருப்பதன் மூலம் இவர் இந்த தேர்தலுக்கான ஆதரவை நாடுகிறார் என்றல்ல, தனிப்பட்ட முறையில் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றத்துக்கு இருக்கக்கூடிய மக்கள் செல்வாக்கு இருக்கிறது. அது வேறு விடயம். எல்லாமே கூட்டணி தான் முடிவெடுக்கின்றது என்பதையும், அந்த கட்சி ஆட்சியில் இருக்கும்போது செய்யக்கூடிய தவறுகள் மற்றவையெல்லாம் தான் கணக்கில் சேர்ந்து தோல்வி வெற்றி நிர்ணயிக்கின்றன. ஆனால் இப்பொழுது அவர் செய்வது மக்களவை தேர்தலுக்கான ஒரு முன்னோட்டத்தை தான் அவர் செய்திருக்கின்றார். இவர் சொல்லியதை போல ஜனநாயகம் சர்வாதிகாரம் என்றால் வார்த்தைகளாக இருக்கலாம், ஆனால் அவருடைய நோக்கு நான் எந்த ஒரு கூட்டணிக்கும் தயாராக இருக்கின்றேன் என்று அவர் கதவை திறந்து வைத்துவிட்டு மற்றவர்கள் பேச வரலாம் என்று அவர் திறந்திருக்கின்றார். அது பெரிய விடயம். அது நான் திரு மா சுப்ரமணியன் கொண்டு வரும் இந்த விஷயத்தை, உங்களுடைய தலைவர் வந்து சில கட்சிகளுக்கு வந்து இந்த கோரிக்கையை அனுப்பியிருக்கிறார், சில கட்சிகளுக்கு அனுப்பல.
அதிமுகவுக்கு அனுப்பல அப்படின்னா புரிந்து கொள்ள முடியும். அதிமுகவுக்கு எதிராகத்தான் அணி திரள வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்திருக்கிறது. ஆனால் மதிமுகவுக்கு அனுப்பவில்லை. காரணம் என்ன? நீங்களே அனைத்து கட்சிகளும் ஓரணியில் திரள வேண்டும் என்று சொல்லிவிட்டு நீங்களே சில கட்சிகளை புறக்கணித்தீர்களானால் அந்த அனைத்து கட்சிகளும் ஓரணியில் திரள வேண்டும் என்ற நோக்கம் சரியானதானா என்று பார்க்க முடியுமா திரு சுப்பிரமணியம்? இல்ல, இப்போ மதிமுகவை பொறுத்த வரைக்கும் நேற்றைக்கு வரை அவர் திமுகவோட கூட்டணி இல்ல அப்படின்னு பேசிட்டு இருக்கிற கையில போய் தெரிஞ்சதுக்கு அப்புறமும் கடிதம் அனுப்புறது சரியா இருக்குமான்னு யோசிக்கணும். புதிய தமிழகம் அந்த கூட்டணி தான் இருந்தது, மார்க்சிஸ்ட் கட்சி அந்த கூட்டணி தான் இருந்தது, இந்திய கம்யூனிஸ்ட் அந்த கூட்டணி தான் இருந்தது. அத்தனை கட்சியுமே அதிமுக கூட்டணி இருந்தவை. இல்ல புதிய தமிழகமாக இருந்தாலும் மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியா இருந்தாலும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியா இருந்தாலும் சமயங்களில் ஆளும் அரசின் நிலைப்பாட்டை மக்கள் விரோத நடவடிக்கைகளை அவ்வப்போது எதிர்க்கிற அந்த மனநிலையில் இருக்கிறார்கள். ஆனால் மதிமுகவை பொறுத்தவரை எதிர்ப்பு நடவடிக்கை என்பது சுத்தமா 2 வருஷமா இல்லையே. இன்னைக்கு வர காஞ்சிபுரம் மாவட்டத்தில் ஒரு கெமிக்கல் தொழிற்சாலை தொடங்கக்கூடாது என்று இன்னைக்கு வர தமிழக அரசுக்கு எதிரான ஒரு அறிக்கையை மதிமுக கொடுத்திருக்கிறது. ஆனாலும் தொடர்ந்து திமுகவுக்கு எதிராகத்தானே அவருடைய எல்லா நடவடிக்கைகளும் இருந்து கொண்டிருக்கிறது நேற்றைக்கு வரை. அதனாலதான் அப்ப அவங்களை சொல்லல. இன்னொன்னு இப்போ நண்பர் ஐயநாதன் சொன்ன மாதிரி இது ஏதோ நாடாளுமன்றத்திற்கான முன்னோட்டம் அப்படிங்கறதெல்லாம் ஒரு தவறான தகவல். என்னன்னா நாடாளுமன்றத்துக்கு இன்னும் 8-9 மாசம் இருக்கு. நாடாளுமன்றத்தில் பாரதிய ஜனதாவையும் தேமுதிகவையும் இப்போ மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி எல்லாரையும் ஒன்னா சேர்த்து இந்த அதிமுகவுக்கு எதிராக அணிதிரட்டுவது என்பது நடக்காத விஷயங்கிறது திமுகவுக்கு தெரியும், எல்லா கட்சிகளுக்கும் தெரியும். அதனால இப்ப இந்த தேர்தலை பொறுத்தவரை இந்த ஆட்சிக்கு எதிரான நடவடிக்கைகள், இந்த ஆட்சியில் இப்போ மிகப்பெரிய அத்துமீறல்கள், மிகப்பெரிய அளவிலான அவலங்கள், சட்டம் ஒழுங்கு சீர்குலைவு, இது மாதிரியான விஷயங்களுக்கு எல்லாருமே அவ்வப்போது சிறிய சிறிய குரல் கொடுத்துக் கொண்டிருப்பதால் இவர்கள் அனைவரையும் ஒருங்கிணைத்தால் நன்றாக இருக்கும் என்கின்ற அளவிலே தான் இதற்கு அவர்களுக்கு கடிதம் தரப்பட்டிருக்கிறது. அதுதானே தவிர இது ஏதோ நாடாளுமன்றத்திற்கான முன்னோட்டம் என்று சொல்லப்படுவது என்பது முற்றிலும் தவறான விஷயம். நாடாளுமன்றத்துக்கான முன்னோட்டம் இல்லை என்று நீங்கள் சொல்வதை ஒரு வகையில் என்னால் ஏற்றுக்கொள்ள முடிய வாய்ப்பு இருக்கிறது. ஏனெனில் நீங்கள் காங்கிரசுக்கும் அனுப்பியிருக்கிறீர்கள், பாரதிய ஜனதாவுக்கும் அனுப்பியிருக்கிறீர்கள். 2 கட்சியும் ஒரே நேரத்தில் கூட்டணிக்கான வாய்ப்பு கிடையாது. எனவே கூட்டணி அதற்கான வாய்ப்பு இல்லை என்று நாம் புரிந்து கொள்ளலாம். அப்படி அதுதான் நீங்க சொல்ல வரீங்க புரிந்து கொள்ளலாம். மேலும் இடைவெளிக்கு பிறகு மேலும் முக்கியமான விஷயங்கள் விவாதிக்கப்பட இருக்கின்றன. இந்த தேர்தல் தான் முதல் முறையாக தமிழகத்தில் யாருக்கும் ஓட்டு போட விருப்பமில்லை என்பதை வாக்கு இயந்திரத்திலே பதிவு செய்யக்கூடிய வாய்ப்பு உருவாக்கக்கூடிய முதல் தேர்தல். அது எந்த மாதிரியான விளைவை ஏற்படுத்தும் விவாதிக்கலாம் ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு. மீண்டும் ஆயுதழுத்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிற நண்பர்களே, மக்களவை தேர்தலுக்கான முன்னோட்டமா ஏற்காடு இடைத்தேர்தல் என்பது பற்றி இன்றைய ஆயுதழுத்த நிகழ்ச்சி நாம் விவாதித்துக் கொண்டிருக்கிறோம். நான் திரு தமிழரசன் அவர்கள்ட்ட கேட்க விரும்புறேன். நீங்க சொன்னீங்க இந்த மாதிரி மக்கள் நல பணிகளை ஏராளமா செஞ்சு கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஆட்சியில தேர்தல் வெற்றி சுலபமா கிடைக்கும் அப்படிங்கறனால அரசு அந்த மாதிரி ஒரு எண்ணத்துல இருக்க தப்பு இல்லைன்னு சொல்லிட்டு. ஆனா இந்த எந்த ஏற்காடுல தேர்தல் நடக்குதோ அதே ஏற்காடுல பாத்தீங்கன்னா கடந்த திமுக ஆட்சியிலே ஒரு தாவரவியல் பூங்கா கொண்டு வரப்பட்டது, பொட்டானிக்கல் கார்டன் கொண்டு வரப்பட்டது. அது இப்போ வரைக்கும் மக்களுடைய பயன்பாட்டுக்கு கொண்டு வர முடியாம கிட்டத்தட்ட 90-99% பணிகள் முடிஞ்சிருச்சு. காணொலி காட்சிகள் மூலமா தமிழக முதல்வர் திறந்து வச்சதா கூட கேள்வி. ஆனா இன்னைக்கு வரைக்கும் மக்களுடைய பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்படாம இருக்கு. அங்கே சுற்றுலா பயணிகள் அதிகம் வரக்கூடிய ஒரு இடத்துல ஒரு சாதாரணமான விஷயம், அது கடந்த ஆட்சியிலே கொண்டு வரப்பட்ட விஷயமும் கூட, பணிகள் நிறைவடைந்த விஷயமும் கூட எதற்காக மூடப்பட்டிருக்குன்னு யாருக்குமே தெரியல. மக்கள் நலப்பணிகள் முழுமையா முடிச்சக்கூடிய ஆட்சி அந்த மாதிரி ஒரு நிறைவா இருக்க முடியுமா? இல்ல, இது ஒரு தொகுதி பிரச்சனை. இந்த தொகுதி பிரச்சனை அது எனக்கு முழுமையான நீங்க சொல்ற அந்த செய்தி என்னுடைய முழுமையா எனக்கு தெரியாது. ஆனா அது ஒரு தொகுதி பிரச்சனை. இதையும் 7.5 கோடி தமிழ் மக்களுடைய நலத்திட்டங்களையும் ஒன்னா நம்ம ஒப்பிட முடியாது. அது ஒரு தொகுதிக்குள்ள நடக்கிற பிரச்சனை. அந்த தொகுதியில இலவச ஆடு, இலவச மாடு, இது போன்ற விஷயங்கள்லாம் ரொம்ப ஜெனரலா நடக்குது. இப்போ மா சுப்பிரமணியம் ஒரு குற்றச்சாட்டு சொன்னார். நான் ஒரு சட்டமன்ற உறுப்பினர், என்னுடைய தொகுதியில 60% நலத்திட்டங்கள் வழங்கியிருக்கோம், மிக்சி கிரைண்டர் தந்திருக்கோம். 60% நான் வேணா கணக்கு தர தயார், தந்திருக்கோம். அதனால அது எல்லா தொகுதியிலும் அப்படி பல்வேறு தொகுதிகளில் நடந்திருக்கு. இதோ ஏற்காடுல மட்டும் இடைத்தேர்தலுக்காக நடந்ததுன்னு சொல்ல முடியாது. இப்போ பாராளுமன்ற தேர்தலுக்கு தான் முன் வச்சு நாம பாஜக இதுவரையில ஸ்பெக்ட்ரா ஊழலை பத்தி அப்படி சொல்லிட்டு இருக்கு. பாராளுமன்றத்தில் அந்த பாஜகவுக்கு அழைப்பு அனுப்புறாங்க. இடதுசாரி கட்சிகள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியாலும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியானாலும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஸ்பெக்ட்ரா ஊழலை அவ்வளவு பேசிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு நீங்க ஏன் ஆதரிக்கிறீங்கன்னு அழைப்பு கொடுக்க கூடாதுன்னு. அது உங்களுக்கு பகிரங்கமாவே தெரியும். பாட்டாளி மக்கள் கட்சி நாங்க திராவிட கட்சிகளோட சேரவே மாட்டோம்ன்றாரு.
தேசிய திராவிட முன்னேற்ற கழகமும் நாங்க திராவிட கட்சிகளோட சேரவே மாட்டோம், இனிமேல சேர மாட்டோம் அப்படின்னு பல கூட்டங்களை பேசுறாரு. கடந்த மாநாட்டில் கூட பேசினார். அதனால எல்லாருமே வந்து நீங்க வந்து திமுகவோட வந்து நாங்க வந்து சேர மாட்டோம்னு சொல்ற அவங்களுக்கு எல்லாம் வந்து வச்சிருக்கிறாரு அவரு. தேமுதிக அப்ப இது நீங்க உங்களுடைய முயற்சி நூல் விடுற முயற்சியா இல்லையா? பாராளுமன்ற தேர்தலுக்கு நூல் விடுற முயற்சியா இல்லையா? உங்களுடைய பொறுத்தளவுக்கு வந்து தேர்தலுக்கான முயற்சி தான். உங்களுக்கு கூட அந்த சந்தேகம் இருந்தது திரு ஐயநாதனுக்கு. ஆனா என்னுடைய கேள்வி பாத்தீங்கன்னா, இதுல வந்து ஒரு பொது வேட்பாளர் நிறுத்துற அப்படிங்கிற முயற்சி வந்து இந்த எதிர்கட்சியுடைய ஓட்டு சிதறடிக்கிறத தடுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு தானே. நீங்க வந்து என்னதான் தேர்தலுக்கான வாய்ப்பு முன்னோட்டம் அப்படின்லாம் பார்த்தாலும் கூட எதிர்கட்சி எல்லாம் ஒருங்கிணைக்கிறதுங்கிறது ஆளுங்கட்சிக்கு எதிரான ஒரு வலுவான ஒரு போட்டியை, ஒரு சரியான சவாலை கொடுக்கறதுக்கான ஒரு வாய்ப்பு தானே. 65 ஆண்டு கால அரசியல் அனுபவம் உள்ள தேர்ந்த தலைவர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் அவர்கள். இந்த தேர்தலில் எது செய்தாலும் ஜெயிக்க முடியாது என்பதெல்லாம் அவருக்கு தெரியும். அப்படி ஒரு எண்ணம் இருந்தபோது புதுக்கோட்டை தேர்தலை நிராகரித்தார், விட்டுவிட்டார், வேண்டாம் தேவையில்லை என்றார். இப்பொழுதும் எது செய்தாலும் நடக்காது என்பது தெரியும். அதே நேரத்தில் பிறகு ஏன் இதை இவ்வளவு ஒரு அக்கறையோடு அவர் செய்கிறார் என்றால், இப்ப மா சுப்பிரமணியம் சொன்னதுக்கு அவர் பதில் சொல்லிட்டார். மதிமுக எங்களை ஆதரித்து பேசவில்லை, எங்களுக்கு கிட்ட வர மாதிரி தெரியல, அதனால நாங்க அனுப்பல. அது பாட்டாளி மக்கள் கட்சி அதானே சொல்லுச்சு, 2 திராவிட கட்சிகளோட கூட்டணி இல்லைன்னு தானே சொல்லுச்சு. அப்புறம் ஏன் நீங்க ஒரு லிஸ்ட்ல சேர்த்து லெட்டர் அனுப்புறீங்க? அப்ப நோக்கம் என்பது இந்த தேர்தலையும் தாண்டி இருக்கிறது என்கின்றேன். அப்படி இருக்கக்கூடாது, அது பாவ செயல் என்றெல்லாம் சொல்லவில்லை. அதனால தான் நான் சொன்னேன் இது நல்ல சாணக்கியத்தனம் என்று சொன்னேன். ஏனென்றால் இப்பொழுது இருக்கக்கூடியது ஏற்காடு தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் நிரூபிக்க வேண்டிய எதுவும் இல்லை. இது சர்வாதிகாரம் ஜனநாயகம் என்கின்ற முழக்கங்கள் எல்லாம் இன்றைக்கு என்ற அளவுக்கு பொருளற்று போய்விட்டன என்பதெல்லாம் தமிழ்நாட்டு அரசியலிலும் சரி இந்திய அரசியலும் சரி நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் அதையும் தாண்டி இவர் அனுப்பியுள்ள அந்த கடிதங்கள் எல்லாமே நீங்கள் பார்த்தீர்களானால் மதவாத சக்திகளோடு நாங்கள் ஒட்டு வைக்க மாட்டோம், அதை தடுப்பதற்காகவே நாங்கள் இந்த சில்லறை வர்த்தகத்தில் அந்நிய முதலீடு என்கின்ற விடயம் வரும்பொழுது காங்கிரசிற்கு ஆதரவாக வாக்களித்தோம் என்று சொன்ன திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் ஒரு ஏற்காடு தேர்தலுக்காக பாஜக லெட்டர் அனுப்புறதுக்கு என்ன அவசியம் இருக்கு? ஒரு தேசிய அளவிலான ஒரு அரசியலிலேயே நீங்கள் பொருட்படுத்தாத ஒரு கட்சியை, ஒரு மாநில தேர்தல் கூட அல்ல, ஒரு மாநிலத்தினுடைய ஒரு சட்டப்பேரவை தேர்தலில் நீங்கள் கடிதம் அனுப்புகிறீர்கள் என்றால் என்னப்பாடி இந்த தேர்தலையும் தாண்டி உங்களது சிந்தனை இருக்கின்றது என்பதைத்தான் நான் திரு மா சுப்பிரமணியம் கொண்டு போக விரும்புறேன். நீங்க வந்து மதிமுக பத்தி சொன்னீங்க, ஆனா பாமக முற்று முதலாக உங்களை எதிர்த்துக் கொண்டிருக்கக்கூடிய கட்சி அதிமுக. உங்களையும் அவர்களுக்கு நீங்கள் ஆதரவு அனுப்புகிறீர்கள். பாரதிய ஜனதா மதவாத கட்சி என்று திரும்ப திரும்ப குறிப்பிட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். மத்திய காங்கிரஸ் கூட்டணியிலிருந்து வெளியேறி வந்திருக்கிறீர்கள், இலங்கை பிரச்சனை காரணமா சொல்லியிருக்கிறீர்கள். ஆனால் இப்போது நீங்கள் காங்கிரசுக்கும் ஆதரவு கடிதம் கேட்டிருக்கிறீர்கள், பாரதிய ஜனதா கேட்டிருக்கிறீர்கள், பாமகவும் கேட்டிருக்கிறீர்கள், ஆனால் மதிமுக தவிர்த்தீர்கள். சோ நீங்க சொல்லக்கூடிய பதில் திருப்தி அளிக்கக்கூடிய விதமா இருப்பதாக நீங்களே நம்புகிறீர்களா? இல்ல, இப்போ நான் ஏற்கனவே சொன்னது என்னன்னா, இந்த அதிமுக அரசுக்கு எதிராக குரல் கொடுப்பவர்களை ஒருங்கிணைக்கிற பணியில் கலைஞர் ஈடுபட்டிருக்கிறார் என்பது. அப்போ திரு அய்யநாதனோ இல்ல திரு சேக்கு தமிழரசனோ அதிமுக அரசு என்ன அவலங்களை செய்து கொண்டிருக்கிறது, என்ன சர்வாதிகாரத்தை செய்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்கிறாங்க. இன்னைக்கு மக்கள் விரோத நடவடிக்கைகளின் மொத்த உருவமாக இருப்பது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். ஒரு 10 நாளைக்கு முன்னாடி தினத்தந்தி செய்தித்தாள்ல ஒரு செய்தி வந்தது. 1 கோடி பேர் வேலைவாய்ப்பு அலுவலகங்களில் பதிவு செய்து வேலை இல்லாமல் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். 82,02,452 பேர் வேலைவாய்ப்பு அலுவலகங்களில் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். சரியான செய்தி, சரியான செய்தி தான். அந்த 1 கோடி பேர் வந்து அரசு வேலைக்காக காத்திருப்பவர்கள், வேலையே இல்லாமல் இருப்பவர்கள் அல்ல, அரசு வேலைக்காக காத்திருப்பவர்கள். இது கடந்த ஆட்சியில் 90,000 இருந்திருக்கும், அவ்வளவுதான், 90 லட்சம் இருந்திருக்கும். நான் என்ன சொல்ல, இல்ல அரசு வேலைக்காக காத்திருப்பவர்கள் வச்சுப்போம். அரசு வேலைக்காக இவங்க என்ன இப்ப கம்பல்ஷனட் கிரவுண்ட்ல வேலை வாய்ப்புகளை தந்திருக்காங்களா, புதிய வேலை வாய்ப்புகளை உருவாக்கி இருக்காங்களா, இல்ல இந்த பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் மூலமா தொடர்ந்து அதுல வந்து முறைகள் அந்த பிரச்சனைகளை எழுதிருக்காங்களே தவிர அதுல ஏதாவது பணி நியமனங்கள் நடந்துருக்கா? அதை தாண்டி இந்த அம்மா ஆட்சிக்கு வந்த உடனே 3,900 ஆளுங்கட்சியை பண்ணல, புரிஞ்சுக்கிட்டேன். ஆளுங்கட்சியை பண்ணல விமர்சனம் இருக்கட்டும், இல்ல நிச்சயமா திமுக நிச்சயமா விமர்சனம் பண்ணும், அதுல மாற்று கருத்து கிடையாது. ஆனால் என்னுடைய கேள்வி, காங்கிரஸையும் பாரதிய ஜனதாவையும் பாமக ஒருங்கிணைக்கிறீர்கள். காங்கிரசும் பாரதிய ஜனதாவும் ஒரே நேரத்தில் எந்த சொல்லும் இருக்கவே முடியாத விஷயம். பாமக உங்களை தொடர்ந்து எதிர்த்துக் கொண்டிருக்கக்கூடிய விஷயம். அதை விடுங்க. இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கும் பாஜகவுக்கும் நீங்கள் அழைப்பு கொடுத்ததை ஒப்புக்கொள்கிறதா? இல்ல அங்கீகரிக்கிறதா? நீங்க முதல்ல அதற்கு பதில் சொல்லுங்க. கூட்டணி என்பது மனிதநேய மக்கள் கட்சியும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கும் தேசிய லீக்கும் நீங்க பாஜகவை உங்கள் அணியில் சேர்ப்பதை ஏற்றுக்கொள்கிறதா? இல்ல, இப்போ
நீங்க ஒரு பிரச்சனையை தெரிஞ்சுக்கணும். அணியில் சேர்ப்பது, கூட்டணி, வெளியில இருந்து ஆதரவு தருவது, இந்த விஷயங்களுக்குள்ள நீங்க போவே இல்லையே. கூட்டணி கூட்டணி இல்ல, அவரோட கேட்டிருக்கிறோம், பாஜக கேட்டிருக்கிறோம், அவ்வளவுதானே தவிர ஏதோ கூட்டணி அமைத்து போட்டியிட்டா இருக்கிறோம். இது ஒரு தொகுதி. அதிமுக அரசின் அவலங்களை கண்டிப்பதற்கு எல்லோரும் ஒன்று சேருங்கள் என்று கூப்பிட்டு இருக்கிறோம். அனைவருடைய ஆதரவை கேட்டிருக்கிறோம் தவிர எல்லாரையும் கூட்டணி சேரத்துக்கு வாங்க, நாம இதே கூட்டணி நாடாளுமன்றத்துக்கு நீடிக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லலையே. ஆதரவு கேட்கறதுங்கிறது வேற, கூட்டணி சேர்த்து போட்டிடுறதுங்கிறது வேற. ஒரு விஷயம் பரவாயில்லையா? நாங்க ஏதோ ஒரு முறைதான விஷயம் கலந்தோம் சொல்லுவீங்களா? இல்ல ஒரு கூட்டணியே கிடையாது. இப்போ நீங்க இந்த அரசுக்கு எதிராக இந்த அரசு ஒட்டுமொத்த மக்கள் விரோத சக்தியா இருந்து கொண்டிருக்கிறது. இதை எதிர்ப்பதற்கு அனைத்து சக்திகளும் ஒருங்கிணைந்து வாருங்கள் கூப்பிடுறதுல என்ன தவறு? என்ன தவறு? ஒருங்கிணைந்து வாருங்கள் சொல்லுவது கூட்டணி கிடையாது, எங்களுடைய வேட்பாளருக்கான ஆதரவு மட்டும்தான் அப்படிங்கிறது திமுகவுடைய பார்வையா இருக்குது. இதுல திமுக தலைவர் கேட்ட உடனே இடதுசாரி கட்சிகள் தெளிவாக மறுத்துவிட்டன. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஆதரவு தெரிவிப்பதற்கான பேச்சுக்கே இடமில்லை. எனில் கூட்டணியில் வெளிவந்த பிறகும் கூட மத்திய அரசை தொடர்ந்து ஆதரித்துக் கொண்டிருக்கிறது திமுக என்று குற்றம் சாட்டியிருக்கிறது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி நாங்கள் எங்களுடைய மாநில செயற்குழுவில் கூடி விவாதிப்போம் சொல்லியிருக்கிறது. பாரதிய ஜனதாவும் கூட விவாதித்துதான் முடிவெடுப்போம் என்று சொல்லியிருக்கிறது. ஆதரவு எந்த பக்கத்தில் இருந்தாலும் வந்த மாதிரி தெரியவில்லை. ஏன் விவாதிக்கலாம் ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு. மீண்டும் ஆயுதழுத்த நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிற நண்பர்களே. மக்களவை தேர்தலுக்கான முன்னோட்டமா ஏற்காடு இடைத்தேர்தல் என்பது பற்றி இன்றைய ஆயுதழுத்த நிகழ்ச்சி நான் விவாதித்துக் கொண்டிருக்கிறோம். நான் திரு மா சுப்பிரமணியன் கேட்க விரும்புறேன். உங்களுடைய தலைவர் இந்த கோரிக்கை கடிதம் விடுத்த உடனேயே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி எங்களுடைய ஆதரவு கிடையாது, ஏனெனில் தொடர்ந்து மத்திய அரசு விலகிய பிறகும் கூட திமுக மத்திய அரசை ஆதரித்துக் கொண்டேதான் இருக்கிறது என்ற குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். இதை பற்றி உங்களுடைய கருத்து திரு சுப்பிரமணியன்? இல்லங்க, நான் என்ன சொல்ல வரேன், ஆதரவு கேட்பது கடமை என்கின்ற வகையில், ஜனநாயக கடமை என்கின்ற வகையில் கேட்டிருக்கிறார். ஆதரவு கொடுக்கிறது கொடுக்காதது அவங்களோட விருப்பம். இப்ப இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் ஆதரவு தரன்னு சொல்லி பேராசிரியர் காதர் மொய்தீன் அவர்கள் அவருடைய பணியினை தொடங்கி இருக்கிறார்கள். விருப்பம் இருப்பவர்கள் ஆதரவு தருகிறார்கள். இதுல திமுகவா அதிமுகவாங்கிறத தாண்டி ஒரு மக்கள் விரோத நடவடிக்கைகளுக்கு ஒட்டுமொத்த உருவமாக இருந்து கொண்டிருக்கிற இந்த ஆட்சிக்கு எதிராய் நாம இதை வாக்களித்து ஒரு குட்டு, இந்த ஆட்சிக்கு ஒரு குட்டு. ஏற்காடு இடைத்தேர்தல் என்பது ஏதோ ஆட்சியை மாற்றப் போகிற தேர்தல் அல்ல. இந்த ஆட்சியாளர்கள் சரியாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு கற்பிக்கப்படவிருக்கிற ஒரு பாடம். அதை கற்றுக் கொடுக்கணுங்கிறதுக்காக தான் மற்ற கட்சிகளை ஒருங்கிணைக்கிற முயற்சியில் தலைவர் கலைஞர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். இப்ப ஏறி இருக்கிற விலைவாசி நான் தொடர்ந்து நிறைய சொல்லணும் போது வாய்ப்பு இல்லாம போது, இப்ப இந்த 3900 கோடி வாட்டு வரி விற்பனை வரி, ஒரு 1800 கோடி சமையல் பொருட்களின் மீதான வரி உயர்வு, 2100 கோடி பேருந்து கட்டண உயர்வு, பால் விலை ஏற்றம், 7134 கோடி மின் கட்டண உயர்வு, 1500 கோடி மதுபானங்களின் மீதான வரி உயர்வு, இந்த மாதிரி ஒரு 50 நல்லா இருக்கும். கேஸ் விலை, ஆமா இது மாதிரி இருக்கு எல்லாரும் தான். இப்போ கேஸ் விலையை திமுக நியாயப்படுத்திருக்கானா இல்ல, பெட்ரோல் விலையும் டீசல் விலையும் நியாயப்படுத்திருக்கானா இல்லையா, அதையும் எப்போதெல்லாம் நடக்கிறது. ஆமா இல்ல, அதுக்கு தாங்க இது ஒட்டுமொத்தமாய் மிகப்பெரிய அளவிலான பாதிப்புக்குள்ளாகி இருக்கிற அந்த நிலையிலிருந்து அவங்களுக்கு ஒரு பாடத்தை கத்துக் கொடுக்கணுங்கிறதுக்காக எல்லாரையும் ஒருங்கிணைக்கிற முயற்சியில் ஈடுபட்டு இருக்கிறார். அவ்வளவுதான். அதுல யார் விருப்பம் தெரிவித்து நாங்கள் இதை உங்களுக்கு ஆதரவு தரன்னு சொல்லி வராங்களோ அதை ஏத்துக்க போறாங்க, இந்த தேர்தல் களத்தை சந்திக்க போறாங்க. இல்ல வழக்கமா திமுக தலைவர் கூட்டணி பத்தி பேசும்போது, ஒரு தேர்தலை பத்தி பேசும்போது, எங்கள்கிட்ட இவ்வளவு இருக்குது, இதை எல்லாரும் பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவார். இது ஒரு பிரபலமான அறிக்கையில் பலமுறை கொடுத்திருக்காரு. ஆனா இந்த முறை நாங்க போட்டியிட போறோம் சொல்லி அறிவிச்சுட்டு நீங்க எல்லாம் ஆதரவு தெரிவிங்கிறது ஒரு கூட்டணிக்கோ மற்ற கட்சிகளுக்கோ எந்த வாய்ப்பையுமே கொடுக்காம நான் தான் போட்டியிட போறேங்கிறது இது வழக்கத்துக்கு மாறான ஒரு விஷயமா பாக்கலையா நீங்க? இல்ல இப்ப அதிமுக இதுவே 234 நாங்க நிப்போம், யாராவது ஆதரவு தாங்கன்னு சொல்லும் போதெல்லாம் சும்மா இருந்தாங்களே. இது ஒரு தொகுதி தானே, இந்த ஏற்காடுங்கிறது ஒரே ஒரு தொகுதி. இந்த ஒரு தொகுதியில் ஏற்கனவே 96லயும் 2006லயும் திமுக சட்டமன்ற உறுப்பினர் இருந்திருக்கிறார். ஏற்கனவே 71ல ஜெயிச்சிருக்காங்க, 67 ஜெயிச்சிருக்காங்க. இது மாதிரி தொடர்ந்து ஒரு 4-5 தடவை அங்க ஜெயிச்சிருக்காங்க. ஜெயிச்ச தொகுதியில தான் திமுக நிக்கணும்னு முடிவு எடுக்குது. அந்த முடிவு எடுத்திருக்கிற அந்த சூழல்ல தான் ஒரு பிரதான வாக்கு வங்கியை பெற்றிருக்கிற அந்த நிலையில் தான் மற்றவருடைய ஆதரவு கேட்டு கடிதம் எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு 4 தொகுதி இருந்தா பங்கிட்டு கொடுக்கறதுக்கு கூப்பிட்டு கொடுக்கலாம். ஒரே ஒரு தொகுதி தான் அப்படிங்கறனால இந்த நிலைப்பாடு. ஒரு 4-5 தொகுதியில இருந்தா பங்கிட்டு கொடுத்திருப்போம், நிச்சயமா கூட்டணி பத்தி பேசிப்போம்னு சொல்றீங்க. நான் திரு ஐயனாதன் அவர்கள்ட்ட கேட்க விரும்புறேன். இந்த ஏற்காடு தொகுதியில பாத்தீங்கன்னா அதோடைய வரலாறு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 3 முறை, முதல் 2 முறையும் அப்புறம் 84 ஒரு முறையும் காங்கிரஸ் 3 முறை ஜெயித்திருக்கிறது, 4 முறை அதிமுக ஜெயித்திருக்கிறது, 4 முறை திமுக ஜெயித்திருக்கிறது.
இது வந்து ஒரு பொது தேர்தலா இருந்தா நிச்சயமா ஏற்காடுல என்ன முடிவு வருங்கிறது யாருக்குமே ஒரு கேள்வியா தான் இருந்திருக்கும் போல தெரியும். அந்த மக்கள் வந்து மாறி மாறி தான் முடிவு எடுத்திருக்காங்க. அந்தந்த அரசியல் சூழ்நிலைக்கு ஏற்பதான் ஒரு நிலையான நம்ம வழக்கமா சொல்லுவோம், இதுனா அதிமுக பெல்ட், இதுனா திமுக பெல்ட், அது மாதிரியான இல்லாத ஒரு நிலைமை தான் நம்ம அங்க பாக்குறோம். இந்த முறை அப்படி இல்லாம ஏற்கனவே அங்க வந்து தொகுதியில வந்து ஒரு எம்எல்ஏக்கள் சிட்டிங் எம்எல்ஏ ஒருத்தர் தவறி இருக்காரு அப்படிங்கறனால அந்த வாய்ப்பும் பிளஸ் ஆளுங்கட்சிக்கே இருக்கக்கூடிய சாதகமான வாய்ப்பு வந்து ஒரு முடிவுல வந்து ஒரு வியப்புக்குரிய விஷயம் எதுவும் இருக்காது நீங்க நினைக்கிறீங்க? ஆமா, நிச்சயமா. அதாவது ஒரு இடைத்தேர்தலில் எதையும் நம்ம முடிவா சொல்ல முடியாது. ஏன்னா மக்கள் அதை முதல்ல ஒரு பெரிய அக்கறையோடு எடுத்துக்கொள்வதில்லை, குறிப்பா திருமங்கலத்திற்கு பிறகு. இப்ப திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் சொல்கின்றார், தொடர்ந்து தமிழகத்தில் நடத்தி வரும் ஜனநாயக விரோத நடவடிக்கைகளுக்கு எச்சரிக்கை செய்கிற வகையில் எந்த இடைத்தேர்தலில் அது இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி, இதற்கு முன்பிருந்த ஆளுங்கட்சியான திராவிட முன்னேற்ற கழகமாக இருந்தாலும் சரி, எந்த இடைத்தேர்தலில் இவர்கள் ஜனநாயக வழிமுறைகளை கடைபிடித்து போட்டியிட்டு இருக்கிறார்கள். திருமங்கலம் பெண்ணாகரத்துக்கு நமக்கு நினைவில்லையா? அதே போல அதற்கு பின்னால் வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சட்டப்பேரவை தேர்தல்களை எப்படி சந்தித்தது என்பது தெரியவில்லையா? ஆக ஜனநாயக மாண்புகளுக்கெல்லாம் இடைத்தேர்தலில் இடமில்லை என்பது தமிழ்நாட்டில் நிரூபிக்கப்பட்ட சமீபகால வரலாறு. ஆனால் அதனால் தான் சொல்கின்றேன், இந்த இடத்தில் மக்கள் பார்ப்பவர்கள் ஒருவேளை இதுல நம்மளுக்கு நல்ல காசு கிடைக்கும் நினைக்கிற மக்கள் வந்துட்டு அதை பயன்படுத்திக்கிட்டு காசை வாங்கிட்டு ஓட்டு போட போறாங்க. காசை வாங்கிக்கிட்டும் மறுதளிச்சு வாக்களிக்கக்கூடிய ஒரு மனநிலை கூட ஒரு பொது தேர்தலில் வரும். அதுதான் நம்ம கடந்த சட்டப்பேரவை தேர்தலில் தமிழ்நாட்டில் நம்ம பார்த்தோம். அது ஒரு இடைத்தேர்தலில் நாம் பெருமளவிற்கான ஒரு எதிர்பார்ப்பை, முக்கியமாக ஒரு இவ்வளவு பெரிய ஒரு முழக்கத்தை, ஜனநாயக விரோத நடவடிக்கை என்கின்ற ஒரு முழக்கத்தை முன்வைத்து நாங்கள் பொது வேட்பாளரை நிறுத்துகின்றோம், நீங்கள் எல்லாம் ஆதரவு தாருங்கள் என்றுதான் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் நினைத்து கேட்கின்றார் என்று நினைத்து பார்ப்பது என்பது எனக்கு என்னவோ அதில் அடிப்படை இருப்பதாக தெரியவில்லை. உங்களுடைய நான் இறுதியான கேள்வி கேட்கிறேன். பொது வேட்பாளர் அப்படிங்கிற முயற்சி தமிழகத்தை பொறுத்த அளவுக்கு இதுக்கு முன்னாடி எப்ப நடந்த மாதிரி எனக்கு நினைவு இல்லை. ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றங்களை ஏற்படுத்தும் ஒரு பொது வேட்பாளர் எந்த ஆளுங்கட்சியா இருந்தாலும் சரி, இந்த முறையும் அந்த முயற்சி அப்படித்தான் போகும் நீங்க நினைக்கிறீங்களா? சாதகமான பலன்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்காரு நினைக்கிறீங்களா? அதே போல ஒரு பொது வேட்பாளர் நிச்சயம் ஏற்படுவதற்கான வாய்ப்பில்லை என்பது திராவிட முன்னேற்ற கழக தலைவர் கருணாநிதி அவர்களுக்கே தெரியும். ஆனாலும் இந்த முயற்சியில் ஈடுபடுவது, வலை வீசுவது, வர இருக்கிற நாடாளுமன்ற தேர்தலுக்கு வலை வீசி கட்சிகளை பிடிக்கிற ஒரு முயற்சியில திமுக ஈடுபட்டிருக்கிறத தவிர வேற ஒன்று. இறுதியான கருத்தை திரு மாசு அவர்கள்ட்ட கேட்க விரும்புறேன். இது வந்து ஒரு வலை வீசுவதற்கான முயற்சி அப்படிங்கிற உங்களுடைய கருத்து சுருக்கமா தெரிஞ்சுக்க விரும்புறேன் திரு மாசு. இறுதியான கருத்து. இல்ல, இது முற்றிலும் தவறான விஷயம். வலை வீசுவது, அவர் நூல் விடுறது, இந்த 2 வரியை தொடர்ந்து சொல்லினே இருக்காரு. வலை வீசுறதுக்கான அவசியமே இதுல இல்ல. நாடாளுமன்ற தேர்தல் 8-9 மாசம் இருக்கு. திமுக தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறது, நாங்கள் வந்து அந்த தேர்தல் வேற இந்த தேர்தல் வேற. இப்ப நம்ம இந்த உறுதியா சொல்ற விஷயம் என்னன்னா, இந்த தேர்தலில் அரசுக்கு எதிரான அலை பொதுமக்களிடத்தில் வீசிக் கொண்டிருக்கிறது. எனவே அந்த ஆதரவு அலையை ஒட்டுமொத்தமாய் அந்த தேர்தலை பயன்படுத்தி அரசுக்கு ஒரு பாடம் புகட்டிட வேண்டும், அவர்களுக்கு ஒரு குட்டு கொடுக்க வேண்டும் என்கின்ற அந்த அளவிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிற தேர்தல். எனவேதான் மற்ற கட்சிகளை ஒருங்கிணைக்கிற, அவர்களுடைய ஆதரவை கோருகிற நிலையினை தலைவர் கலைஞர்கள் எடுத்திருக்கிறாரே தவிர இது வந்து தேர்தலுக்கான முன்னோட்டமாக நிச்சயமாக இல்லை. இந்த அரசினுடைய இந்த நடவடிக்கையை நாங்கள் கண்டிக்கிறோம், இந்த நடவடிக்கையை நாங்கள் எதிர்க்கிறோம் அப்படின்னு அதை மையப்படுத்தி தேர்தலுக்கு வரணும். இல்ல, அப்படி நிறைய அவங்க சொல்லியிருக்காங்க. 1, 2 இல்ல, அவங்க தொடர்ந்து சொல்லியிருக்காங்க. ஒரு முறை இந்த விவாதத்துல கூட சொன்னாரு. நேரம் நமக்கு இல்ல. யாரோடு யார் கூட்டணி வைத்தாலும் சரி, யாருக்கு யார் ஆதரவு தெரிவித்தாலும் சரி, யாருக்கு ஆதரவு தெரிவிக்க வேண்டும் என்பதில் மக்கள் எப்போதும் தெளிவாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் நடக்கக்கூடிய அரசியல் மாற்றங்களை அமைதியாக கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள், கண்காணித்துக் கொண்டிருக்கிறார்கள். யாருக்கு தெரிகிறதோ இல்லையோ, நிச்சயமாக மக்களுக்கு பொது தேர்தலுக்கும் இடைத்தேர்தலுக்குமான வித்தியாசம் நன்றாக தெரிந்தே இருக்கிறது. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்து திரு தமிழரசன் அவர்கள், திரு ஐயநாதன் அவர்கள், திரு மா சுப்பிரமணியம் அவர்கள் 3 பேருக்கும் நன்றி. பார்த்த உங்களுக்கும் நன்றி நண்பர்களே. மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சி சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.